ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் மேன்மைப்படுத்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். 119வது சங்கீதம் 136வது வசனம். உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களிலிருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது. நீர்த்தாரைகள் அது எங்கேருந்து ஓடுது? கண்ணிலிருந்து வருது. அதாவது என் கண்ணிலிருந்து வடியக்கூடிய கண்ணீரை என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல, வடிஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ என் கண்ணில் இவ்வளோ தூரத்திற்கு கண்ணீர் வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, ஜனங்கள் மனுஷர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தை காத்து நடவாதபடியால், வேத வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடாதபடியால். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சடங்காச்சாரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, சன்மார்க்க வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ஃபார்மாலிட்டிஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, சில அனுபவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, சில மூட நம்பிக்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. வசனத்துக்கு கொடுக்கலையே, ஐயோ என் ஜனங்கள் வசனத்தை காத்து நடக்கலையே அப்படின்னு நினைக்கும் பொழுதெல்லாம் என் கண்ணீர் குளமாகி விடுகிறது, நீர்த்தாரையாக விடுகிறது. அப்போ ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் உம்முடைய வசனத்தின் அடிப்படையிலேயே இருக்கணும். வேத வசனம் சொல்லாத எதையும் நாங்கள் செய்யாதபடி, வேத வசனம் சொல்லக்கூடிய காரியத்திற்கு நாங்கள் மறுக்காதபடி, அதையே நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அப்பியாசிக்கின்றவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே என்று நம்ம கேட்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாயிருக்கிறது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் அவ்விதமாகவே நேர்த்தியாக செய்யக்கூடியவராக இருக்கிறார். அப்போ ஆண்டவரே, உம்முடைய வேத வசனத்தின்படி நாங்கள் எங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ளவும், வேத வசனத்தையே நாங்கள் காத்து கொள்ளவும் தக்கதான கிருபைகளினால் எங்களை வழிநடத்தும். அவன் வசனத்துக்கு கீழ்ப்படியாத மக்களை பார்க்கும் பொழுதெல்லாம் நமக்குள்ள வேதனைகள் பெருகும். வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடாத சபையை பார்க்கும் போதெல்லாம் மனசில் வேதனை வரும். ஐயோ, வேத வசனம் இப்படி சொல்லியிருக்க, வேதத்துக்கு மாறாக இப்படி நடக்கிறார்களே என்று பார்க்கும் பொழுதெல்லாம் வேதனை தான். இதைத்தான் அனுபவ ரீதியாக தாவீதும் சொல்லுகிறார். கண்களை முன்னல்ல ஆண்டவரே, நாங்கள் வேதத்தை காத்து நடக்கணும்னு நீர் விரும்புகிறீர், அதை நாங்கள் ஒவ்வொருவரும் செயல்படுத்துகின்ற பலனை தந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.